Hello guys, welcome to Sled Squad. Hi Praju, hi Madhu. ஹாய் 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 Hi, வணக்கம் Preeti bro. வணக்கம். Hi, Prajwal. இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே vs எம்ஐ அட் ஜேபாக் தான் பார்க்க போறோம் போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ. ஐ திங்க் எம்ஐ ஹஸ் நாக்ட் அவுட் அலாங் வித் எல்எஸ்ஜி அண்ட் கேகேஆர் நம்ம இப்போ தைரியமா சொல்லலாம். ஸோ லெட் ஸ்டார்ட் கைஸ், இனிஷியல் தாட்ஸ். First ம், thing, before starting, என்ன தெரியுமா சொல்லணும்? என்ன டீம் என்ன மேட்ச் நான் கேட்க மாட்டேன். அது என்ன டீம் அது? அது என்ன ஸ்குவாட் அது? அது என்ன ஸ்கோர் அது? அதுதான் நான் கேட்க போறேன் இப்போ. I'm not talking about Chennai. I'm talking about the blue color jersey team. அந்த டீம் இருக்கு ஃபுல் ஃபில்டு வித் ப்ரீமியம் பிளேயர்ஸ், பெரிய பெரிய பேருங்க இருக்காங்க. அந்த டீம் பத்தி தான் எனக்கு ரொம்ப கைண்ட் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ஷாக்ல தான் இருக்கேன் நாங்கள். ஓவரால் மேட்ச் பத்தி பேசுறதுன்னா, சென்னை சூப்பரா விளையாடினாங்கன்ட்டு நான் சொல்ல மாட்டேன். அதை பத்தி சென்னை பத்தி நான் சென்னை கிட்ட போக மாட்டேன். ஏன்னா சென்னை ஈஸியா ஜெயிச்சாங்க. நேத்து நீங்க கேட்டீங்க வாட் இஸ் யோர் ஒப்பீனியன், how much percentage. நான் என்ன சொன்னேன், ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் எனி கைண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் ஆர் ப்ரிடிக்ஷன். 50-50 தான் இருக்கும்னு நினைச்சேன். 50-50 கூட இருக்கலையே அது. நீங்க அந்த மேட்ச் ஃபுல்லா பார்த்தா மேட்ச் பிளேயர்ஸ் எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருந்தாங்களோ தெரியல. ஆடியன்ஸ் எல்லாம் சும்மா உக்காந்துருந்தாங்க மேட்ச் பார்த்து. விசில் அடிக்கல, ஒன்னும் பண்ணல. ஏன்னா தே நியூ சென்னை இஸ் கோனா வின். அன்னைக்கு நேற்று முந்தின ஏதோ மேட்ச் பார்த்தோம், எல்எஸ்ஜி வர்சஸ் டிசியோ ஜிடியோ. அதுக்கு நெக்ஸ்ட் மேட்ச் இதுதான் எனக்கு ரொம்ப போரிங்கா ஃபீல் ஆச்சு. ஓவரால் ஸ்பீக்கிங் டுடேஸ் கேம். Praju, your thoughts, initial thoughts. ஆக்சுவலி நான் நேத்து சொன்ன மாதிரியே லைக் ஐ வாண்டட் டு சிஎஸ்கே டு வின், அந்த மாதிரி சிஎஸ்கே வந்து வின் பண்ணாங்க. அண்ட் டெஃபினட்டா என்னது லைக் பிக் சேஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ இது வரைக்கும் சென்னை சேஸ் பண்ணால எந்த மேட்சும் சேஸ் பண்ணி ஜெயிச்சது இல்லைன்ற அந்த பேரே இந்த வாட்டி போயிடுச்சு. அண்ட் இன்னொன்னு நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, அவங்க வந்து அவங்க பேட்டிங் காம்பினேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தான் தோணுது. இன்னைக்கு வந்த 1 டவுன் 2 டவுன் 3 டவுன் எல்லாமே வந்து லைக் அது ஒரு குட் சேஞ்சுன்னு தான் சொல்லுவேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து பேட்டிங்ல வந்து அவங்க இன்னும் ரொம்ப கிளச் பிடிச்சி ஆடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ யூஸ்வலா சஞ்சுவோட விக்கெட் போனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ப்ரெஷர்ல போறது இருந்து எனக்கு எப்பவுமே. பட் இன்னைக்கு நான் அதை பார்க்கல. ஸோ லாஸ்ட் மேட்ச்ல இருந்து கேப்டன் கூட ஹீஸ் மேக்கிங் இஸ் ரோல் பர்ஃபெக்ட்லி. ஸோ இன்னையோட மேட்ச்ல கூட ஹீ ஸ்டுட் அண்ட் ஃபார் த என்டையர் லைக் கம்ப்ளீட் இன்னிங்ஸ் சூப்பரா ஆடினாரு. அண்ட் லைக் பேட்டிங்கை தாண்டி ஐ திங்க் லைக் பவுலிங்கை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். லைக் பவுலர்ஸ் டிட் இட் ரியலி வெல். எஸ்பெஷலி என்னது லைக் எல்லாருமே சூப்பரா பிடிச்சாங்க. நூறு வந்து சூப்பரா ஒரு நல்ல ஒரு ஸ்பெல் போட்டான். அண்ட் லைக் எல்லாருமே வந்து பிரசாந்த் வீர் போலிங் போடுறத பார்த்தப்ப எங்க அக்கீல் ஹுசேன் இல்ல, இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, அக்கீல் ஹுசேன் இருக்கும்போது தான் அவங்க கொஞ்சம் டைட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஆனா அக்கீல் ஹுசேன் இல்லைனாலும் நாங்க புடி போண்டான்றது காட்டியிருக்காங்க. ஸோ அண்ட் ஈவன் ஐ திங்க் ஜேபாக்ல சென்னை வர்சஸ் மும்பை மேட்ச் ரைவலரிஸ்ல பார்த்தா ஃப்ரம் 2023ல இருந்து ஐ திங்க் இட்ஸ் லைக் 5-1 தான் நம்ம சொல்லணும். இப்போ இன்னைக்கு ஒரு 6-1 மேட்ச் மாதிரி தான் இருக்கு. ஸோ லைக் ஓவராலா லைக் லைக் ஐ ஆம் ஹாப்பி அஸ் சிஎஸ்கே ஃபேன் தட் அவங்க வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு மும்பை இந்தியன்ஸ்னாலன்றது ஐ வுட் லைக் டு சே. ரொம்ப ஈஸியா. Yeah, to start, actually, first 10 overs, 100 runs, Mumbai. Sorry, first 11 overs, 100. Last 9 overs, 58 runs. So, I don't know what you have to tell about Mumbai's middle order. I don't know. Tilak Verma, Hardik Pandya, ராபின் மின்ஸ் எல்லாம் கொண்டு வரீங்க. அவன் என்னைக்குதான் மிடில் ஆர்டர்ல ஆடி இருக்கான். அவன் நம்பர் 3 நம்பர் 4 பிளேயரு. அட்லீஸ்ட் ஓப்பனிங்காவது ஆட வைக்கடா. அவனுக்கு போய் பினிஷர் ரோல் எல்லாம் கொடுக்குறீங்க. அவனுக்கு 6 பேட்ஸ்மேன் வச்சு ஆடுறீங்க. ஏதோ பெரிய 200 அடிச்சு பரம்பரை மாதிரி 6 பேட்ஸ்மேன் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஆட்டிட்டு ராபின் மின்ஸ் நம்பர் 7ல இருக்கிறீங்களே. உங்களுக்கு எல்லாம் சத்தியமா அந்த ஹர்திக் பாண்டியா கேப்டன், அவன் கேப்டன் ஆகிறதுக்கு லாயக்கே இல்லைன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் கேட்டு சாரி, இது ரெக்கார்டிங்ல இருக்கு, ஆனாலும் அவன் சொல்லாம இருக்க முடியல. ஒரு மும்பை ஃபேனா அந்த அளவுக்கு ஒரு வெஸ்ட் கேப்டன் நான் பார்த்தது இல்லைன்னு தான் நான் சொல்லணும். ஸோ சச் அ புவர். அவன் பேட்டிங்கை பத்தி நான் பேசவே மாட்டேன். யூ கைஸ் ஹேவ் டு டாக் டுடே.
எனக்கு என்ன தெரியுமா, எல்லாம் சொல்றது ஓகே, ஆனா யூ பீங் அ ஹோஸ்ட் அந்த எமோஷனல் தான் வெளியே காட்டிட்டீங்க. ராபின் சிங் எல்லாம் எவ்வளவு லாஸ்ட்ல ஆமா, லாஸ்ட் 2 ஓவர் 3 ஓவர் இருக்கு. ஷர்ஃபன் ரதர்ஃபனோ இல்ல யாரோ ஒருத்தங்க வந்து பினிஷ் பண்ற மாதிரி ஒரு ரோல் அது. அவனை பெஞ்சில் உட்கார வச்சுட்டு ராபின் மின்ஸ கொண்டு வந்துட்டு அவன் ஏதோ அதுல கமெண்டேட்டர் ஒருத்தன் சொல்றான் ஜார்க்கண்டோட கிறிஸ் கெயில் அவன். எனக்கு சிரிப்பு வருது. ஆனா அவன் இன்னைக்கு வரைக்கும் ஐபிஎல்ல நான் ஆடி பார்த்ததே இல்ல சத்தியமா. ஒழுங்கா ஒரு 10 மேட்ச் ஒரு 5-6 மேட்ச் ஆகுது ஆடி இருப்பான் மும்பைக்காக. 10 ரன் மேல அடிக்கல. வேற 4 மேட்சஸ் ஆடி இருக்கான், 12 ரன் தான் அடிச்சிருக்கான், அதுவும் 20 பால்ஸ் எடுத்திருக்கான். அதுக்கு இது வரைக்கும் ஆடினது இதுல ஜார்க்கண்டோட கிறிஸ் கெயில்னு பேரு. நான் இதுக்கு மேல பேசல, நான் இதுக்காக ஏதாவது சொல்லிடுவேன், ரெக்கார்டிங்ல வேற இருக்கு. நீங்களே பேசுங்க மும்பை பேட்டிங்க பத்தி. வாட் ஹேப்பன்ட் ஆஃப்டர் 10 overs? ஃபர்ஸ்ட் திங் ப்ரோ, மும்பை ஸ்டார்டட் ரியலி குட் தான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவன் வில் ஜாக்ஸ் விக்கெட்ல அமிச்சிருந்து ஓகே ஃபைன், லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் அந்த டாஸ் எல்லாம் ஆச்சு. தென் ஐ சா ரோஹித் சர்மா ஸ்பாட்ல இல்ல, ஓகே ஃபைன், ரோஹித் சர்மா இல்லைன்னா போன மேட்ச் 220 சேஸ் பண்ணாங்க. தட் ஐ மீன் தே ஸ்டார்டட் கிவிங் 220 சேஞ்ச். நான் இந்த மேட்ச் அப்படிதான் போதும்னு நினைச்சேன். ஓப்பனிங் பேட்டிங் கொலாப்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா நமந்தீர் வந்தா எனக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் இதாச்சு. எனக்கு நமந்தீர் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இவங்க எப்போ அனுப்பிச்சுங்களா ஓகேன்னு பார்த்தா அவர் ஆக்சுவலி மும்பை கிராசிங் 100 ரீசன்ஸ் அவன் தான். அவர் இருக்கலன்னா வி வுட் ஹவ் சீன் நியூ மும்பை. இனி கூட ஒரு 110 120 கொலாப்ஸ் ஆயிட்டுப்பாங்க. திலக் வர்மா, சஞ்சு சாம்சன், ஹர்திக் பாண்டியா அண்ட் யுவர் ஃபேவரேட் ராபின், இவங்கெல்லாம் டீம்ல ஏன்னா ஸ்குவாட்ல பேர் வேணும்ட்டு தான் இருக்கிறாங்க டீம்ல. ஐ திங்க் இவங்க 4 பேருக்கு பேட்டிங் லைன் கவுண்ட் பண்ணி பார்த்தா 50 கூட தாண்டிக்க மாட்டாங்க. இப்போ நாட் 4 பேருக்கு பார்த்தா இல்ல, நீ இப்ப அதுவும் திலக் அதுல திலக் வர்மா கூட நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஓகே, வந்தான் அடிச்சான் அவுட் ஆயிட்டான் ஓகே. இந்த ஹர்திக் பாண்டியா 4 ஓவர் 18 ரன் அடிச்சுட்டு லாஸ்ட்ல கேட்ச் கொடுத்தத பாத்தியா? ஏதோ ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட் பேட் எடுத்து மேல அடிச்சுட்டு பிரவிஸ் பிடிச்ச உடனே இவர் ஏதோ பவுண்டரி கிட்ட கேட்ச் பிடிச்ச மாதிரி பவுண்டரில இருந்து 20 மீட்டர் தள்ளி கேட்ச் பிடிச்சுருக்கான் உள்ள. அவன் அவன் ஏதோ பவுண்டரி கிட்ட கேட்ச் பிடிச்ச மாதிரி ஊன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். எனக்கு என்ன தெரியுமா தோணுது, ஆக்சுவலி ஹார்திக் ஆக்சுவலி பாண்டியா நான் என்ன சொல்லணும்னா மது சொன்ன மாதிரி நமன்தீப் வந்து அவனை ஃபர்ஸ்ட் முன்னாடி ஏன் கொண்டு வந்தாங்கன்றது ஓகே, அது அவங்க ஏதோ கேம் பிளான்னு சொல்லலாம். ஆனா உண்மையா சொன்னா நமன்தீப் அடிச்சுதான ஸ்கோர் வரல, சிவம் போய் கேட்ச் விட்டு இருந்தாலும் அந்த ரன் வந்துச்சு. இல்லைன்னா வந்து அவ்வளவு ஸ்கோர் வந்திருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். So you have இன்னொரு to thank. பாயிண்ட் என்னன்னா ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு நம்பர் 6ல ஆடி இருக்கான். நானும் இதை தானே சொல்றேன், ஷர்பன் ரதர்ஃபோர்ட முன்னாடி ஆடிட்டு நீ 6லயே ஆடுறான்னு தானே சொல்றேன். அதை பண்ணாம வில் ஜாக்ஸ் இப்ப மேல வந்ததும் இவர் அப்படியே நைஸா கீழே போயிடுறான், இவர் பினிஷ் ஆறான். இதெல்லாம் நாங்க நம்பணுமா? நீ சத்தியமா என்ன சொல்றதுன்னு தெரியல சத்தியமா இதுக்கெல்லாம். சரி, ஐ திங்க் இதுக்கு மேல பேசினா டென்ஷன் தான் ஆகும். மும்பை பேட்டிங்கை பத்தி பேசினா லெட்ஸ் டாக் அபவுட் சென்னைஸ் bowling. சென்னை பவுலிங் தான் லைக் எல்லாருமே நல்லா பண்ணாங்க. என்னது இவன் நல்லா பண்ணல அவன் நல்லா பண்ணலன்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. லைக் எவ்ரிபடி டிட் தேர் ரோல் வெரி குட். ஸோ ஆக்சுவலி அவங்க மும்பை ஸ்டார்ட் கொடுத்தது பார்த்தப்போ ஐ லிட்டரலி தாட் லைக் இட் இஸ் என்னது பேட்டிங் பிச் மாதிரி இல்லை, ஸ்லோவா இல்லை பிச்சு. ஸ்கோர் வந்து ஒரு 200 210 அப்படி போகும்னு நினைச்சேன். பட் லைக் அதுக்கப்புறமா போக போக பிச்சு ஸ்லோவாச்சா இல்ல மும்பை டீம் பேட்டிங் ஒழுங்கா ஆடலையா இல்ல சென்னை சூப்பரா போட்டாங்களா? இல்ல, ஐ ரியலி டோன்ட் நோ பிச் அபௌட் இட். எல்லாம் 2 பேஸ்டு தான் இருந்துச்சு. என்ன சொல்றது, 200 போல, அது 180 பிச்சுன்னு தான் சொல்லணும். சொல்ல போனா 180 185 190 அந்த ரேஞ்ச் தான் அது. பட் இவங்க வந்த ஸ்டார்ட் கன்வெர்ட் பண்ணிருக்கணும். 11 overs 100 அடிச்சிட்டாங்க. அட்லீஸ்ட் மினிமம் 9 overs ஒரு 70யாவது அடிக்கணும் இல்லையா? 50 ரன்னா அடிக்கிறது. அத்தா ப்ரோ தப்பு பண்ணிட்டாங்க. ராபின் கீழே அமிச்சிட்டாங்க, அவன் மேல அமிச்சிருந்தா இன்னும் ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. அவன் மேல அனுப்பினா மேல ஒரு 10 பால் ஆடிட்டு அந்த 100 ரன்னும் நக்கிட்டு போயிருந்துக்கணும். இதுல இந்த இதுல மாதிரி நான் வெரி அந்த டெரோகேட்டரி லாங்குவேஜஸ் யூஸ் பண்ண சொல்லாதீங்க. ராபின் பிச்ச விட்டுருங்க, இதுக்கு மேல பேசாதீங்க அவனை பத்தி. நம்ம சென்னை போலிங்க இதுல பத்தி பேசுவோம். இதுல எங்க அப்பா வந்து அவன் ராபின் வந்து அவுட் ஆனப்போ
அவன் பாட்டுக்கு சிவனேன்னு போயின்னுக்குறான். அவன் ஹர்திக் பாண்டியா நான் ஸ்ட்ரைக்ல நின்னுட்டு போய் பாராட்டுறான். நீ சூப்பரா ஆடினா, பரவாயில்ல பரவாயில்ல. எங்க அப்பா வந்து இப்ப எதுக்கு அவன் பாராட்டிட்டு இருக்கான்? அவன் சும்மா இருந்திருந்தாலே அவன் இல்ல, இன்னும் 2 6 அடிச்சிருப்பான். அவன் வந்தான் ஃபர்ஸ்ட் பாலே ஏதோ 4 ஏதோ அடிச்சான். இவன் போயிட்டு இவனே ஆமா. அடிக்கல. இவன் போயிட்டு கை கொடுத்துட்டு சூப்பரா ஆடினடா, நல்ல பவுண்டரிடான்னு சொன்னான். அடுத்த பால் அவுட் ஆயிட்டான். இது தேவையா அவுட் அவனுக்கு? ஆயிட்டான். அமைதியா அவன் அங்க அந்த நான் ஸ்ட்ரைக்கர்ல நின்னுட்டு அவன் வேலையை பாக்குறத விட்டு ஒரு 4 அடிச்சவனை போய் நோண்டிட்டு போல்ட் ஆக்கி விட்டு அவன் ஏதோ யாரு சாமி திலக் வர்மாவும் ஒரு வாட்டி பண்ணிட்டானா, திலக் வர்மா அடிச்சிட்டானா செஞ்சுரி. இப்போ இவன் எல்லாரையும் போயிட்டு மோட்டிவேட் பண்றாராம், எல்லாரையும் அடிச்சிடுறாங்களாம். இது ஒரு மேட்ச்ல நடக்கும், எல்லா மேட்ச்லயும் நடக்குமா? சரிப்பா, சென்னை நல்லா போலிங் போட்டாங்க, மும்பை நல்லா ஆமா. பேட்டிங் ஆட்டாங்க. இப்போ மும்பை போலிங் பத்தி வரும், சென்னை பேட்டிங்க பத்தி வரும். மும்பை போலிங் பத்தி என்ன பேசுறதுங்க? ஏதாவது பண்ணாதானே பேசுறது. ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ மீன் சென்னைக்கு பேட்டிங் பத்தி பேசணும்னா எனக்கு ஐ திங்க் தே ஃபினிஷ் தி ஸ்கோர் இன் 11, ஐ மீன் 18th ஓவர். ஸோ அது கூட எனக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு. அடிச்சுங்க அவ்வளோ கம்மி. நான் என்ன நினைச்சேன்னா இவங்க அடிச்சு சீக்கிரமா வீட்டுக்கு போயிடுவோம். ஐ மீன் மும்பை அவங்க போடுற விதம் பார்த்தா கூட அடியும் வாங்குற இல்ல, மாதிரி அது ஆக்சுவலி ஆயிடுச்சு. அவங்க அடிக்க ஆனாலும் சென்னை போலன்னு இல்ல, பிச்சு டூ பேஸ்டா இருந்துச்சு. சோ அவங்க அடிச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அவுட் ஆயிடுவாங்களோன்ற பயத்திலே இருந்தாங்க அவங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வர பேட்ஸ்மேன் இந்த சென்னையோட மிடில் ஆர்டர் அவ்வளவா பெர்ஃபார்ம் பண்ணல இந்த சீசன். ஸோ ருத்ராஜ் ஆல்ரெடி செட் ஆயிட்டதுனால கார்த்திக் சர்மாவும் அவனுக்கு கூட சேர்ந்து ஸ்லோவா ஆடிட்டு எடுத்துட்டு போலாம் தான் நினைச்சாங்க. ருத்துராஜ் ரொம்ப ஸ்லோவா விளையாடணும், பட் கார்த்திக் சர்மா சீக்கிரமா பினிஷ் பண்ண பார்த்தாங்க. ஏன்னா எல்லா பாலும் என்னன்றது முன்னாடி புஷ் பண்றது தான் வந்து. ஆனா கைப்பாடு ஸ்டாண்டர்டா நில்லுன்னு புஷ் பண்ணின்னு விளையாடணும். பட் கார்த்திக் சர்மா எல்லா பாலும் முன்னாடி வந்து தள்ளுறது புஷ் பண்றதுக்கே பார்த்தா. பட் ஏன்னா எங்கேயோ எனக்கு அந்த 18 ஓவர் இருக்க போற மாதிரி எல்லாம் இருக்குல்ல, 15 ஓவர்ல ஃபர்ஸ்ட் இது பண்ணிடுவாங்க நினைச்சேன். ஆனா ஏன் பாண்டியா இங்க ரூம் கொஞ்சம் கிளீனிங்ல இருக்கு, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், நாங்க போறதுக்குள்ள லேட் ஆயிடும், ஐ மீன் சீக்கிரமா ஆயிடும், ஸோ கொஞ்சம் லேட்டா முடியுமாடான்ட்டு சொல்லிட்டுக்குவோம். ஸோ அதுக்குதான் சென்னை அவங்க கொஞ்சம் ஆறாம இப்போ சக்சஸ்ஃபுல்லா வீட்டுக்கு தான் போய் ரூமுக்கு தான் போய்க்குவாங்க, ஆறாம போய்க்குவாங்க. ஃபைனலி யாரோ ஒரு போலரை கண்டுபிடிச்சிட்டு ரகு சர்மான்னு யாரையோ கொண்டு வந்திருக்காங்க. இட் லுக்ஸ் குட்னு தான் தோணுது. அடுத்த சீசனுக்கு அவனை வச்சு நல்லா ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த சீசனுக்குள்ள மறந்துடுவாங்க, மறுபடியும் ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் ஓவர் பால் எடுத்துட்டு வந்துருவான். ஸோ அது ஆஸ் யூஷுவல் தான், அடுத்த சீசன் நம்மளேன்னு சொல்லிட்டு வந்துருவான் அவன். ட்ரெண்ட் போல்ட்டையும் டிராப் பண்ணோம், டைம் ஆச்சு. இல்ல 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 நான் கேக்குறேன், இதுக்கப்புறமா கூடவா உங்க மேனேஜ்மெண்ட் ஹர்திக் பாண்டியா டீம்ல கேப்டனா வைக்க போறாங்க? சொல்ல முடியாது, லாஸ்ட் இயர் பிளே ஆஃப் கூட்டு போனா அதுக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் அவன் கண்டிப்பா கூட்டு வருவாங்கப்பா. எங்க மும்பை பத்தி எல்லாம் உனக்கு தெரியாது இன்னும். அவங்கெல்லாம் ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் இல்ல ஓனரா கூட ஆக்கிடுவாங்க அவங்க, நல்லா தெரியும் அவங்கள பத்தி. சொல்ல முடியாது. அவங்க இந்த டீம் உருப்படணும்னா அடுத்த அடுத்த வருஷம் கேப்டனை மாத்துங்க. ஹர்திக் பாண்டியாவை கால் உடைச்சிட்டு உட்கார வச்சாலும் பரவாயில்ல, அவன் ஏதாவது பண்ணி டீம்ல தூக்கிடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இல்ல இல்ல அதான் அந்த ஃபர்ஸ்ட் பொண்டாட்டியோட கேஸ் ஒண்ணு இருக்குல்ல, அதை போட்டு அவனை ஜெயிலையாவது தூக்கி போடுங்க, ஏதோ ஒண்ணு பண்ணுங்க அவனு. அதனால ஏதோ ஒன்று கொஞ்ச நாள் அவன் காணாம இருக்கட்டும் கொஞ்ச நாள். ஸோ யா, ட்ரெண்ட் போல்ட்டை உட்கார வச்சுட்டு ஐ திங்க் சர்ஃபேல் ரதர்ஃபோர்ட கொண்டு வரணும் இந்த டீமுக்கு. தட் இஸ் மோர் நீடட். பேட்டிங் ரொம்ப வீக்கா இருக்கு. ராபின் மீன்ஸ் எல்லாம் கொண்டு வராதீங்கடா தயவு செஞ்சு, அவன் போதும்டா இந்த டீம் வாங்கினடா அவன். அட்லீஸ்ட் தானிஷ் மலேவாரே பரவாயில்ல, அதுக்கு அவனையே கொண்டு வாங்க, இவனெல்லாம் கொண்டு வராதீங்க. ஜாக்ஸை கீழே ஆடி மலை வேற மேலே ஆடுவீங்க அப்படிதான் சொல்லுவேன். அதர் தென் தட் பெருசா ஒன்றும் சொல்றது இல்லை. பும்ரா ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு கொஞ்சம் எக்கனாமிக்கலா போட்டான். ஸோ இட் லுக்ட் ஓகே. அந்த பிச்சுக்கு அவன் என்ன சொல்றது, அவனால முடிஞ்சதான் அவன் பண்ணான்னு தான் சொல்லணும். 3 overs 20 ஒரு விக்கெட், சாம்சன் பிக் விக்கெட் எடுத்தான். ஸோ யா, there's nothing more to talk. If you guys have anything to talk, please talk. சென்னை விசில் அடிச்சிட்டாங்க. அதனால ஓவராலா அந்த I mean, I mean, being a personally watching the match, my opinion, it was like kind of boring only. I got to feel bad for Mumbai team. 5 வருஷம் கேம் ஆடி, ஐ மீன் 5 வருஷம் ட்ரோஃபி ஜெயிச்சாங்க டீம். ஐ மீன் சென்னை வர்சஸ் மும்பை பார்த்தா they கம்பேர் லைக் ரைவல்ரி மேட்ச். ஐ திங்க் இனிமேல் அதெல்லாம் கம்பேர் பண்றது தேவையில்லை. ஏன்னா பிரஜல் சொன்னாங்க 2023 26 வரைக்கும் 5 வாட்டி 6 வாட்டி அடிச்சுக்கிறாங்க மும்பை அவங்க, ஐ மீன் சென்னை அவங்க against Mumbai. I think comparing this, there is no more any kind of a comparison between Chennai and Mumbai. And
the way they played today was very, very, very much slow. The moment they started playing, initially when they started to bat, I mean, initially I thought it was they will cross 224, 230, but later on we decided I felt like at least let them cross 150. So hopefully they crossed 150, but it wasn't as expected from what happened in today's game from Mumbai Indians. Yeah, so disappointed campaign for Mumbai. So they are knocked out. So I think three teams have been finally knocked out now. So the top seven will then clash, for the four slots. So Mumbai are anyway going to play some formality matches in the next four games, five games to be frank. So அது வந்துட்டு next Monday தான் இருக்கு. LSG மேல ஆட போறாங்க. And CSG are going to play DC. I think in Delhi. It will be So interesting. Yeah. so that will be a good match. ஏன்னா ரெண்டு பேரும் அந்த சேம் பாயிண்ட்ஸ் சேம் ஸ்ட்ரகிள்ல தான் இருக்காங்க அந்த மிடில் ஆர்டர் நம்பர் 6 நம்பர் 7ல. Hmm. So it will be an interesting clash. I think if whoever wins will have an advantage going further into the tournament and தோணுது. So let's see how that match goes. We will do a quick preview on tomorrow's matches. நாளைக்கு ரெண்டு மேட்ச் இருக்கு. First let's talk about the afternoon match. ஹைதராபாத்ல நடக்குது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் vs கல்கட்டா நைட் ரைடர்ஸ். சன்ரைசர்ஸ் ஆல்ரெடி பேக் டு பேக் 5 வின்ஸ்ல இருக்காங்க. Will it be a sixth win for them? Mhm. Your expectation, guys. ஹோம்ல வர. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த சீசன் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கணும்னா டேபிள் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் ஆகணும், கொஞ்சம் எப்படி சொல்றது அப்படி ஆகணும்னு நினைச்சேன்னா லைக் எப்படியோ ஹைதராபாத் தான் ஜெயிக்குவாங்க. பட் லைக் நாளைக்கு ஏதாச்சும் கேகேஆர் ஜெயிச்சாங்கன்னா லைக் டேபிள் இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகும். அண்ட் இவங்க பாட்டம்ல இருக்கிறதுனால இவங்க பாயிண்ட்ஸ்ல எதுவும் பெரிய வித்தியாசம் வராது. ஆனால் மேலே டாப்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அது லைக் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ நான் அப்படி பார்க்குறேன். ஸோ as a game wise இவங்க ஃபைட்டை வச்சு பார்த்தா நான் ஐ திங்க் ஹைதராபாத் ஒன்லி வின். பட் பர்சனலி ஐ வாண்ட் கொல்கத்தா டு வின் டுமாரோன்னு சொல்றேன். Interesting choice. Madhu, your expectation from tomorrow's match? I mean, yeah, looking the both the sides, Nisaraj has dominating compared to two teams. But I'll go with KKR because it doesn't mean like continuous. I mean, I wish tomorrow that streak will end 5-0, 6-0, whatever the streak SRH is carrying, because KKR are actually doing good. KKR has improved a lot compared to previous games. So it's not like I'm telling that SRH will go very bad. I mean, if at all KKR wins, doesn't mean like KKR, I mean SRH will not score, not do good. It doesn't happen like that, but it is a tight match. It is like one sided easily shows that SRH will win, but I still prefer, my heart says like KKR will and should win tomorrow. Yeah, it will be an interesting match in தோணுது. நாளைக்கு எனக்கு என்னவோ ஹை ஸ்கோரிங் மேட்சா இருக்க போகுதுன்னு தோணுது. SRH is going to bat and blast the game out ன்னு தோணுது. Again the openers இஷான் கிஷான் காயா வருவா ஆஃப்டர்நூன் மேட்ச்ன்றதுனால சண்டே ஃப்ரீயா இருப்பா. ஸோ கண்டிப்பா அடிப்பான்னு தோணுது இஷான் கிஷான். பாரு எப்படி எவ்வளவு டாப் த்ரீ ஜாலியா சொல்றாரு. டாப் த்ரீ நாளைக்கு டாப் த்ரீ free-ஆ நாளைக்கு பயங்கரமா அடிப்பாங்க. ஐ திங்க் இட் வில் பி a huge task for KKR to win that game at ஹைதராபாத்னு தோணுது. ஒரு ஃபிளாட் டெக் தான் நான் எதிர்பார்க்குறேன். 250 மினிமம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்து. ஸோ ஐ திங்க் ஐல் எக்ஸ்பெக்ட் SRH டு வின். ஸோ மீ அண்ட் மது ஆர் கோயிங் வித் SRH and Rajji is expecting KKR டு வின். ஸோ even I go with KKR, not SRH. ஓகே சாரி. நீங்க ரெண்டு பேர் KKR, I will still go with SRH because win for SRH will take them to top of the table. So it will be an interesting match. So let's see how it goes. Who are your impactful players for tomorrow? ஸோ ஃப்ரம் ஹைதராபாத் நான் இம்பாக்ட்ஃபுல் பிளேயர் டிராவிஸ் ஹெட்டை சொல்கிறேன். பிகாஸ் அவர் லைக் லாஸ்ட் மேட்ச் ஆடின விதமாக இருக்கட்டும், அதுக்கு ப்ரீவியஸ் முன்னாடி ஆடின மேட்ச்ல வாஸ் நாட் இன் குட் ஃபார்ம். பட் லாஸ்ட் மேட்ச்ல வாஸ் இன் குட் ஃபார்ம். அண்ட் அது ரொம்ப நாள் கேப் கூட இல்லை. ஸோ ஹி வுட் பிளே அனதர் குட் நாக்கு நாளைக்குன்னு தோணுது. அண்ட் ஃப்ரம் கொல்கத்தா நான் வந்து ரிங்கு சிங் ஐ வுட் பிக் ஹிம் ஆஸ் அன் இம்பாக்ட்ஃபுல் பிளேயர். ஏன்னா அவன் இப்போ லைக் அவன் ரோலை கரெக்டாக ஆடிட்டு இருக்கான். ஸோ கேகேஆருக்கு அது ஒரு 2 வின் கூட பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ அதனால இதுவும் அவன் பண்ணுவான்னு தோணுது. ஸோ ஐ வுட் கோ வித் ரிங்கு சிங். Okay, Madhu, your impactful players for afternoon match. I mean, same. I'll go either with
I'll go with the same person, that is Klassen, or someone from the top order, either head or Abhishek Sharma. Coming back to KKR, I feel tomorrow Cameron Green might go big and தோணுது, because I think he's not playing in the home ground, so அவனுக்கு அந்த ப்ரெஷர் இருக்காம இருக்கலாம் நாளைக்கு. ஸோ ஐ விஷ் டுமாரோ ஆர் ஃபீல் லைக் either Cameron Green will go good. Okay, I pick Abhishek Sharma and Travis Head from Sunrisers. And from KKR, Sunil Narayan as usual. அவன் தான் அங்கே இருக்கிற ஒரு கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல் பிளேயர் அங்கே தான். அதை தவிர வேற யாரும் அங்கே பெருசாக ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி தெரில எனக்கு. ஸோ தீஸ் ஆர் மை பிக்ஸ் from that match. So let's see how that match goes. And there is another match evening. So that is GT versus Punjab. That is in Ahmedabad. That's a very interesting match. And GT is GT and the match ஜெயிச்சாங்கன்னா they'll enter top 4. And Punjab already coming from their first loss, so it will be interesting to see how they come back. GT மேல. So what are your expectations from that match, guys? So I think it's going to be a one-sided match in தான் தோணுது. Looking at பஞ்சாபோட லைக் அவங்க ஸ்ட்ரென்த்தே வந்து அவங்க லைக் ஓவரால் டீம் லைக் சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ஒன் லாஸ் அவங்களுக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்காது. அதனாலலாம் அவங்க மொமெண்டம் எல்லாம் போகாதுன்னு தோணுது. ஸோ லாஸ்ட் மேட்சை விட்டு இந்த மேட்ச் அவங்க கண்டிப்பா பிடிப்பாங்கன்னு தோணுது. ஸோ ஐ ஃபீல் மும்பை இந்தியன்ஸ் இஸ் கோன் வின் டுமாரோன்ட்டு. பஞ்சாப் கிங்ஸ் இஸ் கோன் வின் டுமாரோ. மும்பை எல்லாம் வின் சொல்லவே சொல்லாதீங்க தயவு செஞ்சு. அவங்க எல்லாம் இனி டபிள்யூ பாக்குறதே ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி ஹர்திக் பாண்டியா வச்சுக்கிட்டு. பஞ்சாப் பெரிய ஒரு அப்படின்ட்டு அப்பப்போ ஹர்ட் பண்றது தேவையில்லை. Madhu, your expectations from tomorrow after evening match? பஞ்சாப் பின்னி எடுத்துருவாங்க பாரு நாளைக்கு ஜிடிஏ. ஐ மீன் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் தோத்துக்கிறோம், அந்த ஸ்ட்ரீக் மட்டும் தான் அந்த ஸ்ட்ரீக் வந்துக்குது. ஸோ ஒன் லாஸ் அப்படின்ட்டு தேல் நாட் பி இன்டு தட். ஏன்னா பிரஜர் சொன்ன மாதிரி அந்த மூமெண்ட்டும் ஆகட்டும் அந்த ஃப்ளோ எல்லாம் மிஸ் பண்ண மாட்டாங்க நாளைக்கு. இன்கேஸ் பஞ்சாப் கோஸ் பிக் நோ, they are definitely target to set at least 250. பஞ்சாப் ஒரு லாஸ்ட்ல இருந்து வராங்க. ஸோ இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் டு சி ஹவு தே கம் பேக். டெஃபினெட்லி கொஞ்சம் அட்டாக்கிங்காக தான் வருவாங்க. பட் ஜிடி இஸ் ஆல்சோ கமிங் குட். தே ஹவ் டிஃபீட்டட் அ ஸ்ட்ராங் கோயிங் ஆர்சிபி அண்ட் கமிங். ஸோ தே வில் ஆல்சோ பி கமிங் ஸ்ட்ராங்னு தான் தோணுது. அண்ட் அவங்க போலிங்கும் நல்ல ரிதம்ல இருக்கு. ஸோ இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் ஹவு தேர் பேட்டிங் ஸ்டெப்ஸ் அப்ன்றது தான் மோர் இம்பார்ட்டன்ட் தென் தேர் போலிங்னு தோணுது எனக்கு. So it will be an interesting match. So you both are, even I am expecting Punjab to win it, but நான் easy contest எல்லாம் சொல்ல மாட்டேன். I think it will be a tight game னு சொல்லுவேன் நான். So I think easy contest எல்லாம் இருக்காது, ஒன் சைடடாலாம் இருக்காதுன்னு தோணுது. பிகாஸ் இட்ஸ் அகமதாபாத், ஜிடியோட ஹோம் கிரவுண்டு. ஸோ பட் கொஞ்சம் ஹை ஸ்கோரிங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு நிறையன்னு தோணுது. நேஷனல் ஹைவே. ஸோ who are your impactful players for tomorrow? So from GT, I would go with Shubham Gill. And from Punjab, openers. Okay, Madhu, your impactful players? I'll go with, again, opening batsmen from GT. And Punjab, I'm confused between bowlers tomorrow. So still, I'm not okay with bowling Punjab. Same, I'll also continue with the opening batsmen from both the sides. Okay, so நானுமே ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் பஞ்சாப்ல இருந்து பிக் பண்றேன். And I'll go with from GT, still go with Sai Sudarshan. ஸோ எனக்கு அவனோட பேட்டிங் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அண்ட் இஸ் கமிங் பேக் டு டச். பட் லாஸ்ட் கேம்ல மிஸ் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இல் கம் பேக்னு தோணுது இந்த ஜிடி போலிங் பஞ்சாப் போலிங்ல என்னப்பால. ஸோ இ மைட் டூ குட்னு தோணுது. லெட்ஸ் see how it goes. So I think so you guys, we all have predicted Punjab to win against GT and remain at the top. Let's see if GT can do a reverse and get into the top 4. So whichever way, the table is going to be interesting in Thodde. We are coming to the last stages of the tournament with almost 3 teams unofficially knocked out in Solna, and 2 almost hanging on a thread. So 7 team 5 slots கவி இன்னும் ஒரு ஸ்லாட் கூட ஃபிக்ஸ் ஆகல. So let's see how the next 20 matches goes. So it will be very interesting எப்படி போக போகுதுன்னு. We'll come back and do a post match review on Sunday's matches.
Until then, see you guys. Bye bye. ஐயோ பாய்.